அத்தியாயம் 33 8வது வசனம். அத்தியாயம் 33 8வது வசனம். எனவே உண்மையாளர்களாகிய அவர்களின் உண்மையை பற்றி அல்லாஹ் கேட்பான். நிராகரிப்பவர்களுக்கு அல்லாஹ் நோவினை தரும் வேதனையை சித்தம் செய்திருக்கின்றான். நம் அனைவரிடமும் பல துன்பங்கள் இருக்கின்றன, நோவினைகள் இருக்கின்றன. இன்னும் நாளைய வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்கள் ஏற்படுமோ என்ற கவலையும் பயமும் இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் நிவாரணம் தேடி நாம் டாக்டர்களிடமும் பலவிதமான உபாயங்களையும் மேற்கொண்டு அதில் தோல்வியடைந்த நிலையில் இன்னும் நமக்காக என்ன கேடுகள் பாக்கி இருக்கின்றனவோ என்ற வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நோவினைமிக்க வேதனையிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டி இந்த வசனம் இறங்கியிருக்கிறது. இன்று நாம் இதனை உணர்ந்து செயல்படுவதன் காரணமாக நோவினை தரும் வேதனையிலிருந்து மீள்பவர்களாகவும் இனியும் நோவினை தரும் வேதனை நம்மை தீண்டாதவர்களாகவும் நாம் வாழ இருக்கின்றோம். எனவே உண்மையாளர்களாகிய அவர்களின் உண்மையை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். சத்தியம் உங்களுக்கு விளக்கப்படுகின்றது. சத்தியம் என்ற அந்த வாழ்க்கையும் நமக்காக அறிவிக்கப்படுகின்றது. உண்மையான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். சத்தியத்திற்கும் உண்மைக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், சத்தியத்தை நாம் கடைபிடிக்கும் பொழுது உண்மையை நாம் அறுவடை செய்ய இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கைக்காக, அது நம்முடைய பயனுக்காக நமக்காக விளைய இருக்கின்றது. சத்தியம் என்பது சிந்தனையின் அடிப்படையில் விளையக்கூடிய உண்மையினுடைய அரூபமான ஒரு வடிவம் சத்தியம். உண்மை என்பது சத்தியத்தின் அடிப்படையில் நான் வாழும் பொழுது நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள். உண்மையில் நான் வாழ்ந்தேன், அதனுடைய நன்மையில்தான் நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சத்தியத்தின் மீது அமைந்ததன் காரணமாக இந்த நன்மையின் மீது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனவே இது உண்மையாகிறது. சத்தியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாக நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள். சத்தியத்திற்கான அத்தாட்சிகளாக நமக்கு விளக்கமாகும் பொழுது நாம் அந்த உண்மையை உணர்கின்றோம். அவ்வளவும் அரூபமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது, உணர்வு பூர்வமான நிகழ்வாக இருக்கின்றது. பொய் பேச வேண்டாம். இதனுடைய நன்மைகள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்நாள் முழுமையிலும் விளைச்சல்களாக அமையும். பொய் கூறாதீர்கள் என்று நமக்கு சத்தியம் அறிவிக்கப்படுகின்றது. பொய்கள் சொல்ல வேண்டாம் என்ற சத்தியம் யார் அதில் உண்மையாளர்களாக வாழ்ந்தார்களோ அவர்கள் மூலமாக நமக்கு அறிவிக்கப்படுகின்றது. பொய் சொல்ல வேண்டாம். அது சாதாரண வார்த்தையாக இருக்கின்றது. அந்த பொய் என்பதனுடைய அடையாளம் ஞானமிக்க வார்த்தைகளிலிருந்து எண்ணங்களிலிருந்து உருவாவதாகும். பொய் சொல்ல வேண்டாம். சாதாரணமாக நாம் நோவினை தரும் வேதனையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் பொய் என்ற அந்த ஒரு சூழ்நிலையை நம்முடைய மனதிற்கு கொண்டு வர வேண்டாம். பொய் என்ற அந்த வழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆகமாக்கிக்கொள்ள வேண்டாம். அதில் கிடைக்கக்கூடிய சொற்பமான காலத்திற்குரிய ஒரு சுகத்தை அனுபவித்த பிறகு இறைவனிடமிருந்து நமக்காக
நிகழக்கூடிய துன்பச் சூழ்நிலைகள் நாம் அறிய மாட்டோம். நான் பொய்யன் என்ற ஒரு என்னை பற்றிய செய்தி எங்கும் பரவும். யாரும் என்னை நம்புவதற்கு தயாராக இல்லை. என்னுடைய வியாபாரம் என்ற ஒன்று நான் வைத்திருந்தேனால் பொய்யன் என்ற பெயர் என்னை பற்றிய செய்தியாக பரவும் பொழுது அந்த வியாபாரத்தில் பெரும் நஷ்டங்களை நான் சந்திப்பேன். வாடிக்கையாளர்கள் என்னை நம்பி வரவும் மாட்டார்கள். நான் பாதிக்கப்பட்டவர்களில் ஆகிவிடுவேன். நான் அறியாத புலத்திலிருந்து எனக்கு எதிரான எண்ணங்களை கொண்டு மனிதர்கள் என்னை பார்ப்பார்கள். அவர்களை நான் அறிய மாட்டேன், அறிமுகம் இல்லாதவர்கள்தான். ஆனாலும் என்னை பற்றிய செய்தி அவர்களுக்கு பரவிவிட்டது. அவன் பொய் சொல்பவனாக இருக்கிறான் என்ற அந்த செய்தி பரவும். மற்றவர்களை புறம்பேசியும் குற்றங்குறைகளை கூறியும் தெரியக்கூடிய ஒரு வழக்கம் எனக்கு இருக்குமானால், பழக்கம் வழக்கம் இந்த இரண்டும் எனக்கு கூடாது. நான் பழகிவிட்டேன். அதனை வழக்கமாக கொண்டிருந்ததன் காரணமாக அந்த வழக்கு என்பது எனக்கு எதிராகவே நான் வழக்காளியாக இருக்கின்றேன் என்பது பொருள் நான் வழக்கமாக்கி கொண்டது. பொய் பேசுவது என்னுடைய வழக்கம், அதுவே என்னுடைய பழக்கம். இனி இந்த வழக்கானது பழக்கமாகிவிட்ட பிறகு நான் என்றைக்குமே விமோசனத்தை அடைய முடியாது, தேடவும் முடியாது. பிறரை பற்றிய குறைகளை நான் சொல்லிக் கொண்டிருப்பதன் காரணமாக என்னை அறியாமலேயே தேவையில்லாமல் எனக்கு அறிமுகம் இல்லாத மக்களை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிப்பேன். அது என்னுடைய பழக்கமாக இருக்கிறது. இது மற்றவர்கள் காதுகளுக்கு நிச்சயமாக, யாரை பற்றி குறை சொன்னேனோ அவர்கள் காதுகளுக்கு நிச்சயமாக எட்டும். அவர்கள் அறியாத நிலையில், நான் அவர்களை பற்றி அறியாத நிலையிலும், அவர்கள் என்னை பற்றி அறியாத நிலையிலும் இன்னார் இப்படிப்பட்டவர் என்ற செய்தி நிச்சயமாக பரவும் பொழுது குற்றங்குறைகளுக்கு நான் ஆளாகி அந்த தீமைகளில் நான் வாழ ஆரம்பிப்பேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய நெருக்கடி எனக்கு உண்டு. குற்றங்குறைகள் கூறக்கூடாது. யாரை பற்றியும் பொறாமை கொள்ள வேண்டாம் என்ற சத்தியம் இருக்கிறது. பொறாமை என்பது மறைவான சூழ்ச்சிகளில் உள்ளது. பிறரை நான் வஞ்சிக்கக்கூடிய ஒரு பாகத்தில் வாழ்ந்து வருகின்றேன். பிறர் நன்மையை நாடுபவனாக நான் இல்லை. அவ்விதமாக அவர்கள் நன்மைகளில் வாடும் பொழுது அதனை காண எனக்கு பொறுக்காது. நான் பிறரை வாட வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் நல்ல நிலையில் இருப்பதை பற்றி நான் பொறாமை கொள்ளக்கூடாது. அதுவும் வெறுக்கத்தக்க செயல்களில் உள்ளது. இது சத்தியத்தின் அடிப்படை. இதனுடைய விளைச்சல்கள், அதனுடைய தீமைகளில் நான் வாடும் பொழுது உண்மைதான். அந்த சத்தியத்தை நான் மறந்தேன். அதன் காரணமாக இன்று பிறருடைய இழிவுக்கும் படிப்புக்கும் நான் ஆளாகிவிட்டேன். என்னுடைய பொறாமையின் காரணமாக பிறருக்கு நான் என்னை அறியாமலேயே தீமைகள் செய்வேன். அவர்களுக்கு நான் வாழ்வளிக்காவிட்டாலும் வாழ விடாட்டாலும் அவர்கள் தங்களுடைய இறைவன் அனுமதியை கொண்டு ஒரு நல்ல நிலைக்கு வரும்பொழுது பொறாமை கொண்டு அவர்களை பற்றிய தவறான செய்திகளையும், அந்த தவறான செய்திகளை அவர்களை பற்றி பரப்புவதன் காரணமாக ஒரு சமாதானம், அவர்களை நான் இழிவுபடுத்தி விட்டேன். அவர்கள் நல்ல நிலையில் இருந்த போதிலும் அந்த இழிவு அவர்கள் அடைவது எனக்கு சமாதானமாக இருக்கிறது. இந்த பொறாமை என்ற குணத்திலிருந்து நான் விலகாத வரையில் நோவினை மிக்க துன்பம் தரக்கூடிய வேதனைகளிலிருந்து என்னை நான் பாதுகாப்பவன் இல்லை. உங்களுடைய ஒவ்வொரு நன்மையான விளைச்சல்களில் நீங்கள் வாழ்ந்து வரும் பொழுது நான் பெருமை கொள்ளவும் வேண்டாம். பெருமை என்பது நான் சம்பாதித்தேன் என்பதான அறிகுறி, நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதற்கான அறிகுறி. வாழ்க்கை என்பது மனம் சம்பந்தப்பட்டது. அந்த மனதிலிருந்து பிறக்கக்கூடிய உயிரோட்டம் உங்களுடைய 5 புலன்களுக்கும் உரிய ஸ்பரிசங்களின் தூய்மைக்கு அது வித்தாகும். ஸ்பரிசங்களில் நான் அடையக்கூடிய வேதனைகளும் மனதில் நான் அடையக்கூடிய துன்பங்களும், இந்த இரண்டும் நோவினை மிக்க வேதனையாக இருக்கின்றது. என்னுடைய நன்மைகளில் நான் வாடும் பொழுது சத்தியத்தை கடைபிடித்ததன் காரணமாக நன்மையான உணர்வுகளில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கவலை பயம் தீண்டாத அந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது என்னுடைய பொருள்களின் பெருக்கத்தின் காரணமாக பெருமை கொள்ள ஆரம்பிக்கின்றேனோ, நான் உழைத்தேன், நான் சம்பாதித்தேன் என்று பெருமை கொள்ள ஆரம்பிக்கின்றேனோ, சத்தியத்தை கடைபிடித்ததன் காரணமாக இறைவனுடைய
அனுகிரகம் உங்கள் மீது ஏற்பட்டது. இறைவன் உங்களை பற்றி திருப்தியடைந்தான். விளைச்சல்களை பார்ப்பதற்கு முன்பாகவே நல்லறிவு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நல்லறிவில் சிலவற்றை நீங்கள் பேணிக்கொண்டீர்கள். உதாரணமாக, பிறர் மீது நீங்கள் இரக்கம் கொண்டீர்கள். அதன் காரணமாக மன்னிப்பையும் உங்கள் அறியாமலேயே நீங்கள் கை கொண்டீர்கள். இரக்கத்தின் காரணமாக அவர்களுடைய குற்றங்குறைகளை நீங்கள் பெரிதுபடுத்தவில்லை. அவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த காலமெல்லாம் அவர்கள் செய்துவிட்ட தவறுகளில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் பொழுது அதன் காரணமாக நீங்கள் அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. அதன் காரணமாக நீங்கள் அவர்கள் குற்றம் பிடிக்கவில்லை. உங்களுடைய உறவுகளை துண்டித்துக் கொள்ளவில்லை. உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த கனிவின் காரணமாகவும் இரக்கத்தின் காரணமாகவும் கடினமான சொற்களை கொண்டு அவர்களுடைய மனதை புண்படுத்தவில்லை. இவையெல்லாம் நீங்கள் அறியாத சத்தியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் மேற்கொண்டதன் காரணமாக அதனுடைய விளைச்சல்களாக இருக்கக்கூடிய நன்மைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக சத்தியத்தை கடைபிடிப்பது நன்மையான வாழ்க்கையில் அமைக்கும் என்பது ஒரு அத்தாட்சியாகும். இந்த அத்தாட்சி தான் உண்மை. உண்மையை கொண்டு பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நிலையில் அவர்கள் தங்களிடமிருந்துள்ள ஒரு நற்செய்தியாகவும் நல்ல உபதேசமாகவும் நமக்கு கற்பிக்கக்கூடிய சில வாழ்க்கையினுடைய நல் உதாரணங்களும் நல்வழியும் அது உங்களுக்காக அறிவிக்கப்படும் பொழுது நீங்கள் நிராகரித்தீர்கள் அல்லது அதை பற்றி பராமுகமாக ஆகிவிட்டீர்கள். அந்த உண்மையினுடைய சத்தியத்தினுடைய விளைச்சல்கள் நன்மையாகவும் அந்த நன்மையெல்லாம் மாபெரும் அத்தாட்சிகளாகவும் இன்னும் சத்தியத்தை நீங்கள் நம்பக்கூடியவர்களாகவும் அதிலிருந்து இன்னும் உயர்வான அந்தஸ்துகளையும் சூழ்நிலைகளையும் உங்களுக்காக இறைவன் உருவாக்குவானே, அந்த உருவாக்கத்தில் நீங்கள் வாழக்கூடிய மனிதர்களாக என்றென்றும் அது சஞ்சரிப்பவர்களாக உங்களுடைய வாழ்க்கை மேலோங்குமே. அந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் தவறிட வேண்டாம். உங்களுடைய சத்தியத்தின் மீது நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அந்த சத்தியத்தின் மீது வாழ்ந்து நன்மையை அத்தாட்சிகளாக அடைந்தவர்கள் உண்மையாளர்கள். அவர்கள் கூறுவது அனைத்தும் உண்மைதான். நமக்கு பார்க்கும் பொருள்களிலிருந்து அறிவு வழங்கப்பட்டிருக்கின்றது. அறிவு உங்களுக்காக உண்டு என்று தீர்மானிக்கப்பட்ட ஒரு செய்தி, இறைவனிடமிருந்துள்ள ஒரு செய்தி. உங்களுடைய அறிவு என்பது உங்களுடைய படிப்பினைகளின் காரணமாக நீங்கள் உங்களுடைய துன்பங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பிய போது அதிலிருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு தோன்றின. இந்தந்த விஷயங்கள் செய்யக்கூடாது, இந்தந்த விஷயங்களை நாம் மேற்கொள்ளலாம், இவற்றையெல்லாம் நாம் மேற்கொண்டால் நமக்கு தவறுகள் கஷ்டங்கள் விளையும், இவற்றையெல்லாம் தவிர்த்து கொண்டால் நமக்கு நன்மைகள் விளையும். இது உங்களுடைய அறிவு. என்னுடைய படிப்பினைகளின் காரணமாக துன்பங்களில் நான் வாழக்கூடிய நிலையில் என்னுடைய படிப்பினைகளின் காரணமாக நான் அந்த துன்பங்களில் விடுபட வேண்டி இனியும் அந்த துன்பத்திற்கு உள்ளாகாமல் இருக்க வேண்டி சில அந்த படிப்பினைகளை நான் மேற்கொள்கின்றேன். இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும், இவற்றையெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் அங்கீகரிக்க வேண்டும் என்று. எவற்றை நான் படிப்பினைகளாக கொண்டிருக்கின்றேனோ அவை அனைத்துமே என்னுடைய 5 புலன்களை கொண்டு நான் செய்யக்கூடிய காரியங்களும் இந்த 5 புலன்களை கொண்டு நான் விலக்கிக் கொள்ளக்கூடிய சில விஷயங்களும் அவ்வளவும் பொருள் அடிப்படையில். இன்னாருடன் பேச வேண்டாம், அவர் தப்பானவர், இது நான் அவரிடமிருந்து பட்ட வேதனையின் காரணமாக பிறரிடமிருந்து அறிவிக்கப்படுகின்றேன், விலகிக் கொண்டால் போதுமானது, அவரிடம் நீ நெருங்காதே என்று. இங்கு சத்தியமும் இருக்கிறது. அவர்களை நீங்கள் வெறுக்க வேண்டாம், அறியாமல் அவர்கள் செய்கின்றார்கள், அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள். அவர்கள் மீது கோபப்பட வேண்டாம், அவர்களை நீங்கள் இழிவாகவும் பேச வேண்டாம், அவர்கள் மீது கருணை காட்டுங்கள். அவர்களை நீங்கள் தண்டிக்க வேண்டாம், அவர்களை நீங்கள் மன்னிப்போராயிருங்கள். ஒரு பக்கம் உங்களுடைய படிப்பினைகள் கூறுகின்றன, பொருளடிப்படையில் அவர்களை வெறுக்க வேண்டும், அவர்களை நெருங்கக்கூடாது, அவர்களை கண்டிப்போடு நடக்க வேண்டும், அவர்களை தண்டிக்க வேண்டும். இவையெல்லாம் சத்தியம் என்ற ஒன்று இருக்கின்றது. அது கூறுகிறது, நீங்கள் அவர்கள் மீது கருணையோடு இருங்கள், அவர்களை மீது இரக்கம் காட்டுங்கள், அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள். நன்மையை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். விளையக்கூடியவை நன்மையும் தீமையும். அந்த விளைச்சல்களை நீங்கள் இன்று உங்களுடைய எண்ணங்களின் சகிதமாக அவர்களை நீங்கள் உங்களுக்கு நெருங்கியவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அவர்களை உங்களுக்கு விரோதமாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். விளைச்சல்கள் நன்மையும் தீமையும் இருக்கின்றன. அந்த நன்மையின் மீதும் தீமையின் மீதும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நன்மையை ஏற்றுக்கொண்டு தீமையை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். யாரொருவர் மீது நான் எண்ணம் கொண்டிருக்கின்றேனோ அந்த எண்ணம் எனக்கும் எதிராகவே அமையும்.
அல்லது எனக்கும் சாதகமாக அமையும். உங்கள் மீது நான் கொண்டிருக்கூடிய வெறுப்பு என் மீது பிறர் வெறுப்பு கொள்வதற்கு உரிய ஒரு சூழ்நிலையை என் மனதிற்கு நான் அமைக்கின்றேன். உங்கள் மீது கொண்டிருக்கூடிய இரக்கமும் பதிவும் பிறரும் என் மீது இரக்கமும் பதிவும் அடையக்கூடிய ஒரு மனநிலையை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். அகத்தினுடைய அழகு முகத்தில் தெரியும். குழப்பமான முகம், அவர்களுடைய அந்த பார்வையில் குழப்பமும் இருக்கிறது, அவர்களுக்கு கேடான எண்ணமும் இருக்கின்றது, அவர்களுக்கு சாதகமான எண்ணமும் இருக்கின்றது. சத்தியத்தின் மீதும் நிலைத்திருக்கின்றார்கள், அவர்கள் அறிவின் மீதும் நிலைத்திருக்கின்றார்கள். உதாரணங்கள் தெளிவாக கூறப்படுகின்றன. யாரொருவரும் உங்களுக்கு தீமைகள் செய்யும்போது, உங்களுக்கு வேதனைகளை கொடுக்கும் பொழுது அவர்கள் அறியாமையில் செய்கின்றார்கள். அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தீமைகளை நீக்குவதற்காக வேண்டி அவர்கள் மீது கோபம் கொள்ளாதீர்கள். உங்களுடைய முகத்தில் அந்த கோபம் நீங்க, அந்த கோபத்தினுடைய சாயல் நீங்கும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய அந்த அகத்திருக்கக்கூடிய சத்தியம் வெளிப்படுகின்றது. அந்த பார்வையில் அவர்களுக்கு ஒரு நல்லுபதேசம் அந்த இருதயத்தில் கனிவோடு இறங்குகின்றது. அவர்களை நான் தண்டிக்கவில்லை, எனவே நான் என்னுடைய வேதனையிலிருந்து என்று நான் என்னை பாதுகாத்துக் கொள்கின்றேன். நான் தண்டிக்கப்படுபவன் இல்லை. என்னுடைய குற்றங்குறைகளின் காரணமாக நான் மன்னிக்கப்படுபவனாக இருக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு அந்த மன்னிக்கும் குணமும் இரக்க குணமும் இருப்பதன் காரணமாக முகத்தில் தெரியக்கூடிய அந்த மாற்றம் அகத்திலிருந்து பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கனிவும் பரிவும் பிற மக்களிடமிருந்து எனக்கு அதே பணிவையும் அதே பரிவையும் கனிவையும் பெற்றுத்தரமே தவிர எனக்கு எதிரான ஒரு எண்ணத்தை கண்டிப்பாக பெற்றுத்தராது. அவரை பார்த்தவுடன் பிடிக்கவில்லை என்று கூறக்கூடிய சில நபர்களை பார்க்கின்றோம். அவனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. இதற்கு காரணம் அந்த முகத்தில் பிரதிபலிக்கக்கூடிய அகத்தினுடைய கேடுகள். ஒருவரை பார்க்கும்போதே சாந்தமாக இருக்கின்றது, அவரோடு நான் பழக விரும்புகின்றேன், அவரோடு நான் பழகுவது எனக்கு மனதுக்கு ஆறுதலாக இருக்கின்றது. உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை நீங்கள் கடைபிடித்ததன் காரணமாக அந்த நன்மையான விளைச்சல்களுக்காக நீங்கள் காத்திருக்கின்றீர்கள். எந்த ஒரு தேவையின் மீதும் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டி, அந்த தேவை என்பது அழகானது. தீமையை நான் தேவையாக கொள்ள மாட்டேன். எனக்கு என்ன தேவையோ அது என்னை வந்து அடைய வேண்டும். நான் மனித சமுதாயத்தில் வாழ்பவன். அந்த மனித சமுதாயத்தின் காரணமாகத்தான் எனக்கு துன்பங்களும் வேதனைகளும் என்று ஊர் மக்கள் அவ்வளவு பேரும் சொல்வார்கள். அதே மனித சமுதாயத்தின் காரணமாகத்தான் உங்களுக்கு நன்மைகளும் விலை அளிக்கின்றது என்று இறைவனுடைய வாக்கு. சத்தியம். சத்தியம் என்பது சிந்தனையை கொண்டு நான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய பாதையை சீரமைத்துக் கொள்வது சத்தியமாகும். சிந்தனையின் போது எனக்கு சத்தியம், அந்த சத்தியம் எனக்காக காரியங்களை நிறைவேற்றுகின்றது. உண்மையை கொண்டு நான் உங்களிடம் வரும்பொழுது உங்களுக்கு நான் சில நன்மைகளை என் புறத்திலிருந்து இயக்க வேண்டும், செய்ய வேண்டும். அந்த உண்மை என்பது உங்களுக்காக உதவுவது, நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது உங்களுக்கு உதவுவதும், உங்களுக்கு என்னுடைய உடல் வலிமையை கொண்டும் உடல் ரீதியாக உங்களுக்கு செய்யக்கூடிய உதவி உண்மையான மனசு தான் செய்கிறாங்க, நேரடியாக பார்க்கக்கூடியது. ஆனால் சத்தியத்தை உங்களுக்கு உரைக்கும் பொழுது அதிலிருந்து நீங்கள் உணரக்கூடிய அந்த வழிமுறையில் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்காக இயங்க ஆரம்பிக்கும். அது உங்களிடமும் வந்து இணையும். சத்தியத்தின் மீது நான் வாடும் பொழுது, அந்த சத்தியத்தை உரைக்கும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சத்தியம் உங்களுக்கு நீங்கள் அறியாத படத்திலிருந்து நன்மைகளை நிலையாக கொண்டு வரும். நிரந்தரமான நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வரும் பொழுது இந்த சத்தியத்தின் மீது நீங்கள் வாடும் பொழுது நோவினையும் வேதனைகளும் உங்களை விட்டு நீக்கப்படும் என்பதற்கான அறிகுறி. எந்த மனதின் கேடின் காரணமாக நான் இந்த துன்பங்களை சம்பாதித்தேன் என்பதையும் நீங்கள் நோவினைக்குள்ளாகும் பொழுதும் வேதனைக்குள்ளாகும் பொழுதும் அறிந்து அந்த குணத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டு நலன்களை அங்கு பெருகச் செய்யும் பொழுது, குணக்கேடுகளை நீக்கி குண நலன்களை நான் பெருகும் பொழுது என்னுடைய குற்றங்குறைகள் நீக்கப்பட்டு பரிகாரமாக நான் என் மனதில் உள்ள கேடுகளை நீக்குவதன் காரணமாக அந்த குண நலன்களில் நான் இனி விளைய ஆரம்பிக்க இருக்கின்றேன். அந்த விளைச்சல்களில் வாழவும் இருக்கின்றேன். எனக்காக என்னுடைய சுற்றுப்புறங்கள் இருக்கக்கூடிய அனைத்து இயற்கையும் அடிபணிந்து என்னுடைய வாழ்க்கைக்காக அது உறுதுணையாக உதவி புரியும். சத்தியத்தின் மீது அமையும் பொழுது அகிலங்களின் இயற்கை உங்களுக்காக இயங்கும். அது நிலைத்திருக்கக்கூடிய நன்மைகள். உண்மையை கொண்டு நான் வாடும் பொழுது நான் பிறருக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த உடல் ரீதியான
நன்மைகள், இவர் உண்மையாளர் தான் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வரும். இவரிடமிருந்து இன்னும் சில நன்மைகளை நாம் பெறலாம் என்ற அந்த ஒரு இணை வைப்பையும், மனிதர்களிடமிருந்து நன்மைகள் உண்டு என்ற அந்த இணை வைப்பையும் கூடவே பெற்றுத்தரும். உண்மைக்கு மேலாக இருக்கிறது சத்தியங்கள். சிந்தித்து உணர்வோருக்கு சத்தியம், அந்த சத்தியம் விளைச்சல்களுக்கான அடிப்படை. அந்த அடிப்படையை நான் மேற்கொள்ளும் பொழுது என்னுடைய விளைச்சல்களும் அதனுடைய போக்கும் அதனுடைய வழியும் உயர்வான தகுதிகளில் நிலையான வாழ்க்கைக்காக வேண்டி அது எனக்காக இயங்கும். உண்மை என்பது நான் அந்த சத்தியத்தின் காரணமாக அந்த விளைச்சல்களில் வாழும் பொழுது உண்மைதான் என்று பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை கொண்டு நான் அறிகின்றேன். இந்த சத்தியத்திற்கும், சிந்தனையின் வாயிலாக அறிந்திருக்கிற சத்தியத்திற்கும், அறிந்திருக்கிற சத்தியத்திற்கும், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உண்மைக்கும் இடையே அத்தாட்சிகளாக நாம் பல விஷயங்களை பார்க்க முடியும். நமக்கு அனுகூலமாக, சாதகமாக நிகழக்கூடிய, மாற்றங்களாகி வரக்கூடிய பல அத்தாட்சிகளை பார்க்க முடியும். இவர்கள் நிச்சயமாக உண்மையாளர்களாகவே வாழ்வார்கள். அதாவது மனதில் ஒன்று, வெளியில் ஒன்று வைத்து பேச தேவையில்லாத அளவுக்கு அவர்கள் கண்ணியமுள்ளவர்களாக வாழ்விக்கப்படுவார்கள். சில நன்மைகளை அடைய வேண்டி நான் பொய்களை கூறிவிடுகின்றேன். இந்த பொய் கூறுவதன் காரணமாக அவர்களை நம்ப வைத்து அவர்களிடமிருந்து சில நன்மைகளை நான் பெற்று அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், வாழவும் முடியும். பொய் பேசுவதால் குற்றமில்லை, நமக்கு நன்மைகள் உண்டு. சில சமயங்களில் பொய் பேசலாம் என்று நமக்கு நாமே நன்மையை பொய்யாக்கியும் பொய்யை உண்மையாக்கியும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் பெரும்பாலும் நுழைந்து விட்டோம். இதில் நமக்கான உணரக்கூடிய, சிந்தித்து உணர்ந்து தெளிவடைந்து வாழக்கூடிய அந்த தெளிவின் காரணமாக சுகத்துடன் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய பகுதி நமக்காக அடைபட்டு விடுகின்றது. இனி மனிதர்கள் காட்டக்கூடிய வழியில் நாம் செல்கின்றோம். இதில் யாரெல்லாம் உண்மையாளர், யாரெல்லாம் பொய்யர்கள் என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். எவர் நல்லவர், எவர் கெட்டவர் என்று உடல் ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் பார்க்கின்றோம். ஆனாலும் உள்ளத்தை பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு அற்றுப்போய்விட்டதன் காரணமாக வெளியில் பார்க்கக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு இவர் உண்மையாளர், இவர் நமக்கு நம்பிக்கைக்குரியவர் என்று போகும்பொழுது இறுதி நாளில் அவர்களுடைய உண்மையான சொரூபம் வெளியாகும் பொழுது மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாகவும் அதிலிருந்து வெளியேற வழி இல்லாதவர்களாகவும் இனியும் நம்பிக்கையும் நமக்கு இனி யாரை நம்புவது, நம்பினோர் அவ்வளவு பேரும் இவ்விதமாக துரோகம் இழைத்து விட்டார்கள் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அங்கு பெரும் துன்பத்திற்குள்ளாகி விமோச்சனமே இல்லையோ என்ற அளவுக்கு அந்த வேதனையும் நம்மை தொடரும். எண்ணத்தை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். உண்மையின் மீது உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இன்று நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை சீராக்கிக் கொள்ளுங்கள். அந்த எண்ணம் என்பது சிந்தனையின் வாயிலாக விளையக்கூடிய என்னுடைய தர்மம். அதர்மத்தின் பாதையிலிருந்தும் என்னை பாதுகாக்கக்கூடிய அந்த தர்மம் சிந்தனையின் வாயிலாக. நன்மைகள் மட்டும்தான் எனக்கு விளைய இருக்கின்றது என்பது தர்மத்திற்குரிய பாதை. அதர்மத்திற்குரிய பாதை, தீமைகளில் மட்டும்தான் நான் வாழ்வேன். என்னுடைய அதர்மமான பாதையில் நான் சம்பாதித்த அந்த தீமைகளிலிருந்து நான் விலகுவனும் அல்ல, நான் பாதுகாக்கப்படுபவனும் அல்ல. என்னுடைய குணநலன்களில் நான் அழகாக நிரந்தரமாக உண்மையை உணர்ந்த நிலையில் இதற்கப்பால் வாழ்க்கை இல்லை என்று என்னுடைய பொறுமையை கொண்டும் இறை நம்பிக்கை கொண்டும் அதன் மீது ஆதரவை கொண்டும் இறுதி நாள் எனக்கு நன்மையாக இருக்கும். ஒவ்வொரு நாளின் முடிவும் இறுதி நாளாக இருக்கும். ஒவ்வொரு மூச்சின் முடிவும் இறுதி மூச்சாக இருக்கும். உள்ளுக்குள் மூச்சை வாங்குவதும் வெளியில் மூச்சை விடுவதும் அழகான மூச்சாக இருக்கும். பரபரப்பான போக்காக இருக்காது. ஒரு நாள் விடுவதும் அது அடைவதும் எனக்காக நன்மைகளை கொண்டே அது முடியும். என்னுடைய வாழ்க்கையை துவங்கியது முதலாக அது அடங்கும் வரையிலும் நன்மைகள் விளங்கும் என்பதை நாம் இன்று நம்முடைய மனதில் மேற்கொள்ள வேண்டும். சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த சத்தியத்தினுடைய உறுதியான மாபெரும் இலக்கு இறைவன் என்ற ஒருவன் எனக்கு இருக்கின்றான் என்பதை, எந்த சூழ்நிலையிலும் எனக்காக இந்த குணநிலைகளை அமைத்தவன் இதைவிட பேருபகாரி, இந்த குணங்களை எல்லாம் மிகைத்தவன், ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குணத்தையும் நன்மைக்கும் இறுதியானவன் அவன்தான். அவனிடமிருந்து எனக்கு நன்மைகள் தவிர இல்லை. அவனிடமிருந்து நான் என்னுடைய தீமைகளுக்காக பாதுகாப்பு தேடுவேன்.
என்னுடைய கேடுகளுக்காக என்னுடைய பாதுகாப்பையும் என்னுடைய உதவியையும் நாடுவேன். அவன் எனக்கு உதவியாளனாகவும் இருக்க போதுமானவனாக இருக்கின்றான். அந்த ஒருவனை நான் இன்று ஏற்க வேண்டும். உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதை பார்த்து நீங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாது. உங்களுக்கு உணர்ந்து செயல்பட வேண்டிய தேவையும் இருக்காது. இது உங்களுடைய இயற்கையாக அமைக்கப்பட்டுவிட்டது. உங்களுக்காக உங்களுடைய இறைவன் உங்களுக்கு நெருக்கமாக இருந்து உங்களுடைய தேவைகளை அளித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களை படைப்பதற்கு முன்பாக உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அவன் பூர்த்தியாக்கினான். உங்களுக்கான காற்றையும் நீரையும் உணவையும் இன்னும் பல்வேறு வசதிகளையும் நீங்கள் எவற்றையெல்லாம் விரும்புவீர்களோ அவற்றை நீங்கள் விரும்புவதற்கு முன்பாகவே அமைத்து அந்த விருப்பத்தையும் அமைத்தான். உங்களுடைய மனம் நீங்கள் படைக்கவில்லை, அது என்ன என்பது தெரியாது. அந்த மனதை படைத்தான். அந்த மனதில் தான் உங்களுடைய வாழ்க்கையை அமைந்திருக்கின்றது. உங்களுடைய உடலையும் அமைத்தான். உங்களுக்கு உடல் வாழ்க்கை முக்கியமா மன வாழ்க்கை முக்கியமா என்று உங்களிடம் கேட்போமானால் நிச்சயமாக கொஞ்சம் யோசிக்கலாம். பிறகு மனம் வாழ்க்கை தான் முக்கியம், மனதின் அழகான வாழ்க்கை தான் முக்கியம். அல்லது உடலை நீங்கள் அழகாக்கி கொண்டு வாழப்போகின்றீர்களா? இல்லை, மனம்தான் முக்கியம். இது சத்தியம். அது உடலில் பிரதிபலிக்கும் பொழுது உண்மைதான் என்று தெரியும். அகத்தில் நிறைவான வாழ்க்கையை வாழ்வதுதான் புறத்தில் எனக்கு சுகமான வாழ்க்கையாக அமைகிறது என்பதை நீங்கள் அந்த உண்மையை பார்க்கும் பொழுது அகத்தின் சத்தியத்தை நான் உணர்கின்றேன். அகப்பார்வையுடையவனாக நான் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன். உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த சத்தியத்தின் மீது நிலைத்திருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் உங்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இரண்டுக்கும் சேர்த்து அமையுமே விளையுமே. அந்த வாழ்க்கையில் வாடும் பொழுது உங்களுடைய இறைவன் உண்மையாளன் என்பது தெரியும். அவன் சத்தியமானவனாகவும் இருக்கின்றான், உண்மையாளனாகவும் இருக்கின்றான், உங்களுக்காக படைப்பவனாகவும் இருக்கின்றான், தன்னுடைய வாக்குறுதியில் மீறாதவனாகவும் இருக்கின்றான், அழகானவனாகவும் இருக்கின்றான். அவ்வளவு அழகான வாக்குகள் சத்தியமாக உங்களுடைய உள்ளத்தில் உரைக்கப்படுகின்றது. விதைக்கப்பட்டுவிட்ட அந்த நன்மையின் மீது நீங்கள் என்றென்றும் நிலைத்திருங்கள். நிச்சயமாக என்னுடைய உள்ளத்தில் இப்பொழுது இருப்பது கடினமான வேதனையும் நோவினை செய்யும் துன்பமும் எனக்கு தேவையில்லை, வேண்டாம் என்று இப்பொழுது நீங்கள் விரும்புங்கள். நான் அதனை இன்னும் அனுபவிக்கவில்லை, ஆனாலும் அது வந்துடுமோ என்று பயப்படுகின்றேன். எங்கு பார்த்தாலும் துன்பங்களும் வேதனைகளும் நோய்களும் நிரம்பியிருக்கின்றன. வறுமையும் பலரை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்லனா துயரத்தில் அதனை விளக்கக்கூட முடியாத அளவுக்கு சில கஷ்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவும் பார்க்கும் பொழுது எனக்கு உள்ளட்சம் ஏற்படுகின்றது. எனக்கு இது நிகழ்ந்துவிடுமோ, என்னுடைய சந்ததிகளுக்கு இது நிகழ்ந்துவிடுமோ என்று பயம் இருக்கின்றது. இப்பொழுது நான் எண்ணம் கொள்கின்றேன், இது வேண்டாம். இது சத்தியம். உங்களுக்கு நிகழவில்லை, நிகழ்ந்துவிடுமோ என்று பயப்படுகின்றீர்கள். இது வேண்டாம் என்று விரும்புகின்றீர்கள். இந்த வேண்டாம் என்பது யாரிடம் சென்றடைகிறது? யாரிடம் வேண்டாம் என்று கூறினீர்கள்? வேண்டாம் என்று கூறும்பொழுது யார்கிட்டயோ சொல்றேன்னு அர்த்தம். இது நடக்கக்கூடாது என்று நான் எண்ணும் பொழுது யாரிடமும் நான் சொல்கின்றேன் என்று அர்த்தம். வாயில் சொன்னால் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நான் திரும்புகின்றேன், சொல்கின்றேன், எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் நிகழ வேண்டாம் என்றும் இந்த துன்பங்கள் வேண்டாம் என்றும் வாய்களில் சொல்லும் பொழுது பிற மனிதர்களிடம் நான் அறிவிக்கின்றேன். மனதுக்குள் நான் எண்ணும் பொழுது யாரிடம் சொல்கின்றேன்? இந்த சத்தியத்தை உணர வேண்டும். நீங்கள் சொல்வது மாபெரும் மகா சக்தி மிக்க அகிலங்களை படைத்த இறைவன் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அதில் நிறைவாக்கி உங்களையும் படைத்து அதில் வாட வைத்து தன்னுடைய உண்மையை உங்களுக்கு உரைத்தான். சத்தியவான் உண்மையாளன் என்று உங்களுக்காக எந்த குறையும் வைக்கவில்லை. எனவே உங்களுடைய எண்ணத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு நிகழ்வது அவ்வளவும், அங்கு அமைந்திருப்பது அவ்வளவும் நிகழக்கூடிய நிகழ்வுகளில் உள்ளதாகும். நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும். நன்மையின் மீது நீங்கள் நிலைத்து கொள்ளுங்கள். சத்தியத்திற்கும் உண்மைக்கும் இடையே நன்மைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அசத்தியத்திற்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பொய்யாக்கி கொண்டு வாழ்கின்றீர்களே, சுகவீனத்துடனும் கஷ்டத்துடனும் பாதிப்புடனும் துக்கங்களுடனும் இதற்கிடையே நிகழ்வது அவ்வளவும் தீமைகளாகும். எனக்கு வாழ்க்கையே இப்படித்தானோ, இதுதான் வாழ்க்கையா, ஏன் என் இறைவன் என்னை படைத்தான் என்று அந்த வாழ்க்கையை அந்த வார்த்தையை கூறுவதற்கு முன்பாக இந்த செய்திகள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். நீங்கள் திருந்த வேண்டும் என்பதற்கான பல சூழ்நிலைகள் படிப்பினைகளாக தெரிந்தாவது திருந்துங்கள். இறுதி வரையில் உங்களுடைய நோய்களும் வேதனைகளும் படிப்பினைகளாகத்தான், திருந்த வேண்டும் என்பதற்கான படிப்பினைகளாகத்தான் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன தவிர உங்களை வேதனை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. எப்போதாவது நான் எந்த நிலையிலாவது நான் திருந்து விடுவேனே, ஆனால் என்னுடைய அந்த துக்கங்கள் தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் மாற்றப்பட்டுவிடும்.
சூழ்நிலைகள் மாற்றப்படக்கூடிய அந்த நேரத்தில் என்னுடைய நன்மையின் பக்கம் நான் திரும்புகின்றேன். என்னுடைய நன்மையின் பக்கம் நான் திரும்புகின்றேன் என்பது என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த துன்பங்கள் உங்களுக்கு நிகழ வேண்டாம் என்ற அந்த செய்திகள் தான். நிகழ வேண்டாம் என்பதை மட்டும் விரும்புங்கள். உங்களுடைய எண்ணத்திலிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும்? இந்த மாதிரியான வாழ்க்கை வேண்டும், இந்த மாதிரியான அழகான வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களே, அது எங்கிருந்து ஆரம்பமாகிறது? என்னுடைய மனதிலிருந்து ஆரம்பமாகிறது. மனதை பார்த்திருக்கின்றீர்களா? இல்லை. இந்த வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறீர்களே, அது சத்தியம்தானே? ஆம். பார்க்காத மனதில் சத்தியம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அறிய வேண்டும். அதனை நீங்கள் நிறைவேற்றுபவர்களா? நிச்சயமாக நான் நிறைவேற்றுபவன் இல்லை. ஏன்? நான் பார்க்காத ஒன்றை, நான் அறியாத ஒன்றை, வழியறியாத ஒன்றை இன்னும் எந்த விதத்தில் நான் அனுபவிக்கப் போகின்றேனோ அது என்னவென்று எனக்கு தெரியாது, இருந்தாலும் விரும்பச் செய்கிறது. இது ஞானமிக்க விஷயங்களில் உள்ளது. எதனையும் நான் பார்க்கவும் இல்லை, அனுபவிக்கவும் இல்லை. நன்மைகள் வேண்டும் என்று விரும்புகின்றேன். நன்மை இல்லை, நன்மைகள் வேண்டும் என்று விரும்புகின்றேன். எப்படி நான் பார்க்காத ஒன்றை இவ்வளவு விசேஷமாக விருப்பமாக நான் அமைத்திருக்கின்றேன் என்பது உங்களுடைய சத்திய பாதையினுடைய ஆரம்பம். வேண்டுமா வேண்டாமா என்பதுதான். வேண்டும் என்று விரும்பிடுகின்றீர்கள், அது உங்களுடைய மனதில் அமைந்திருக்கின்றது. மனதையும் பார்க்கவில்லை, வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த நம்பிக்கையையும் நீங்கள் இதற்கு அனுபவிக்கவும் இல்லை. நன்மைக்கு பதிலாக நன்மைகள் வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். இன்னும் அந்த நன்மைகள் அதிகமாக வேண்டும் என்று இறைவன் அறிவிக்கின்றான். அதனை நாம் பெரும்பாலும் உணர்வதில்லை. நன்மையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் போதும், இந்த நன்மை எனக்கு தொடர்ந்தால் போதும் என்று போதும் என்ற அந்த பொய்யை கொண்டு வருகின்றீர்கள். நிறைவான இறைவனுடைய வாக்குகளை நான் கவனிக்க தவறியதன் காரணமாக இப்பொழுது இருக்கக்கூடிய சுகம், இப்பொழுது இருக்கக்கூடிய துன்பங்கள் இரண்டுமே இருக்கின்றன. ஒரு கை வலிச்சா அடுத்த கை நல்லா இருக்குது, ஒரு கால் வலிச்சா அடுத்த கால் நல்லா இருக்குது, முதுகு வலிச்சா கழுத்து நல்லா இருக்குது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் பிடிக்கப்படவில்லை. ஒரு பக்கம் சுகமும் இன்னொரு பக்கம் வேதனையும். தலைவலி ஒரு தலை தான், ஒரு பக்கம் வலிக்குது, ஒரு பக்கம் வலிக்கலை. எதற்காக விட்டு வைத்தான்? எப்படி ஒரு சுகம் இருக்கின்றதோ இன்னொரு பக்கம் சுகவீனம் இருக்கின்றதோ, பலவீனமும் இருக்கின்றதோ. நீங்கள் சுகத்தை விரும்புகின்றீர்கள், ஆனால் சுகத்திற்கு மேல் சுகத்தை விரும்பவில்லை. இப்பொழுது உங்களுடைய உடல் ஒன்றுதானா அல்லது பல்வேறு பிரிவுகளாக தனித்தனியாக இயங்குகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக ஒன்றுதான். ஒரு பக்கம் சுகமாகும் பொழுது அதே சுகம் இன்னொரு பக்கமும் இருக்கக்கூடிய சுகத்தையும் அதிகரிக்கிறது என்பதை நாம் அறிவித்து வருகின்றோம். ஒரு நிமிடம் எனக்கு உடல் பூராவும் எந்த கஷ்டமும் இல்லை என்று நீங்கள் உணர்ந்தாலும் சரி, அந்த நிமிடத்தில் இந்த சுகத்தை அதிகரித்துக்கூடிய என்று நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் சத்தியத்தை கொண்டு. ஆனால் அந்த சுகத்தை நாம் கேடுகளின் பக்கம் என்னுடைய மனதை செலுத்தி அதில் நான் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய சுகத்தை வீணாக்குகின்றேன், செலவு செய்கின்றேன். கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும், போர் அடிக்குது, என்ன செய்யலாம்? அடுத்தது உள்ளமும் உடலும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், எந்த கஷ்டமும் இல்லாத நிலையில் நீங்கள் சத்தியத்தை உணர்வீர்களானால் இந்த சுகத்தையும் இந்த அமைதியையும் அதிகரித்துக்கூடியவன் என்று கேட்டிருக்க வேண்டும். உடலில் நீங்கள் நல்ல சுகமாக இருக்கும்போது இன்னும் திடகாத்திரமாக உடலை வச்சுக்கணும், இன்னும் நல்லா சாப்பிடணும், இன்னும் என்னுடைய ஆரோக்கியத்தை கூட்டிக்கணும்னு இருக்குது இல்லையா? நல்லா இருக்கும்போதே எக்ஸசைஸ் பண்ணி இன்னும் உடம்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், இதெல்லாம் இருக்குது. மனம்னு ஒன்று இருக்குது, அதில் சுகத்தை நீங்கள் அடைகிறீங்க, சுகத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இதை இன்னும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த சத்தியத்தின் பக்கம் ஏன் திரும்பவில்லை? உங்களுடைய மனதிலிருந்து தான் உங்களுடைய உடல் இயங்குகின்றதை தவிர உங்களுடைய உடலை கொண்டு மனம் இயங்கவில்லை. உடல் மோசமாகிவிட்டது, மனம் இயங்குகின்றது சுகமாக வேண்டும் என்று. அதன் பொருட்டு நீங்கள் சுகமாகின்றீர்கள், அதன் பொருட்டு சுகமாவதற்கான வழிகளையும் தேடுகின்றீர்கள். ஒவ்வொரு கஷ்டமும் எங்கு கஷ்டம் வந்தாலும் இங்குதான் அது சங்கமிக்கிறது. எப்பொழுது அந்த கஷ்டம் போகும் என்று. இங்கு கஷ்டமில்லை, இங்கு இருக்கின்றது. நன்மையோ தீமையோ நான் என்னுடைய வாழ்க்கையில் இவற்றை கலந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் மனதில் தான் அதை கொண்டு வாழ்கின்றேனே தவிர இந்த கட்டிடங்களுக்குள் வாழவில்லை. வாழ்க்கை என்பது உங்களுடைய மனதில் அமைந்திருக்கின்றது. அதில் சுகம் வேண்டும், அதில் துன்பங்கள் கூடாது, அதில் இன்னும் எனக்கு நன்மைகள் அதிகமாக வேண்டும், அதில் இழிவு என்னை சுடக்கூடாது, கஷ்டங்களும் வேதனைகளும் தொடரக்கூடாது. அவ்வளவும் இருக்கின்றது சத்தியம். நீங்கள் வழி அறியாத நிலையில் நீங்கள் நன்மைகளை விரும்புகின்றீர்கள், இது சத்தியமாகும். உங்களுடைய மனதில் விரும்புகின்றீர்கள், அதுவும் சத்தியம். மனதை பார்க்க முடியாது, அதுவும் சத்தியம்.
அந்த மனதை அமைத்தவன் அந்த இறைவன் அங்கு உங்களுடைய இந்த சத்திய வாக்குகளையும் சத்திய தேவைகளையும் கேட்கின்றான். சத்தியமானவன் அங்கீகரித்து கொண்டான். அப்பொழுதே மனதுக்கு அமைதியையும் கொடுக்கின்றான். இந்த அமைதியில் நீங்கள் வாடும் நேரமெல்லாம் உங்களுடைய உடலும் உள்ளமும் அழகான மனநிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நன்மையை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். எனக்கு இரக்க குணம் வேண்டும் இறைவனே என்று இறைவன் பக்கம் திரும்புங்கள். எனக்கு மன்னிக்கும் குணம் வேண்டும் என்று இறைவன் பக்கம் திரும்புங்கள். எனக்கு இன்னும் உன்னுடைய சத்தியங்களை அறியக்கூடிய அந்த நேர்த்தியான சிந்தனையை கொடு இறைவனே என்று கேளுங்கள். என் மனதிற்கு இன்னும் ஊட்டமும் இன்னும் அழகானதையும் நீ எனக்கு அறிவிப்பாயாக. வானங்களையும் பூமியையும் நான் பார்க்கின்றேன். இவற்றுடைய தன்மைகளையும் இவை எப்படி எனக்காக இயங்குகின்றன என்பதையும் உன்னுடைய ஞானங்களை கொண்டு எனக்கு அறிவிப்பாயாக இறைவனே. நான் எதனை வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டேன் என்றால் மறைவான அந்த சக்தியை ஏற்றுக்கொண்டேன். இந்த மறைவான அந்த அமைப்பில் என்னுடைய வாழ்க்கையும் அமைய வேண்டும். ஒட்டுமொத்த அமைப்பும் அமைய வேண்டும். மனதில் தான் நான் வாழ்கின்றேன். பொருள் அடிப்படையில் நிச்சயமாக நான் வாழவில்லை. அந்த மனதிலிருந்து தான் என்னுடைய உடல் சுகம் இருக்கின்றது. அந்த மனதில் ஒரு கேடு ஏற்பட்டுவிட்டால் என் உடல் ஒரு நிலையில் இருக்காது. மனதில் குழப்பங்களும் சஞ்சலங்களும் இருக்கும் பொழுது நிலையில் அமர முடியாது. எழ வேண்டும், உட்கார வேண்டும், அலைய வேண்டும், உட்கார வேண்டும். பிறகு வீட்டுக்குள் அலைவது போதாது என்று ரோடுகளுக்கும் வந்துவிட வேண்டும். அந்த வீதியில் அலைய வேண்டும். மனம் அமைதியடையும் வரையில் நீங்கள் மனதில் வாழ்கின்றீர்கள். உங்களுடைய உருவங்களில் வாழவில்லை. இந்த சத்தியத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். எனவே உருவங்களின் அடிப்படையில் வாழக்கூடிய என்னுடைய வீடு, என்னுடைய கார், என்னுடைய பங்களா, என்னுடைய அரண்மனை எதுவாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே என் வாழ்க்கைக்கு உதவாது என்பதை நீங்கள் இப்பொழுது அறிய வேண்டும். உங்களை அகிலங்களில் வாழ வைப்பான், காற்றுகளிலும் வாழ வைப்பான், வானங்களிலும் வாழ வைப்பான், நீங்கள் விரும்பிய இடங்களில் உங்களை வாழ வைப்பான். ஏனென்றால் உங்களுடைய மனதில் நீங்கள் வாழ்கின்றீர்கள். ஒரு க்ஷணம் நான் என்னை மறந்தும் வாழ்கின்றேன். தூக்கத்தில் நான் என்னை மறந்து விடுகின்றேன், வாழ்கின்றேன், எங்கெங்கோ சென்று வருகின்றேன் கனவு உலகத்தில். இவையெல்லாம் உண்மைதான் என்றால் இந்த அத்தாட்சிகள் போதாதா? பகல் வேளைகளிலும் உங்களுடைய மனதில் வாடும் பொழுது, அருவமான அந்த ஸ்தலத்தில் வாடும் பொழுது, அந்த மனதில் இறைவன் அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மையின் மீதும் நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள் என்பது. உருவ வழிபாடும் பொருளடிப்படையிலான வாழ்க்கையும் தான் வாழ்க்கை என்று எண்ணி மனதை நான் பொருளடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் கீழாக நினைப்பதன் காரணமாக உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை அறிய தவறுகின்றீர்கள். பொருளடிப்படையிலேயே பார்ப்பதன் காரணமாக உள்ளத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் மறந்து விடுகின்றோம். அந்த உள்ளத்தின் அடிப்படையிலான வாழ்க்கையை உங்களுடைய கனவுகளில், இரவு நேரங்களில், தூக்கத்தில் உங்களை மறந்திருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள். அதனை கனவுலகம் என்பீர்கள். அதுதான் நனவுலகம். நீங்கள் பார்வையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே உலகத்தின் பொருள்களில், இது கனவுலகம், இது மாயையானது. மனதில் வாழ்வது தூய்மையானதும், கண் பார்வைகளிலும் உடல் ஸ்பரிசங்களிலும் பொருள்களிலும் நீங்கள் வாழ்வது ஒரு மாயையான வாழ்க்கை, அவ்வளவும் அழியக்கூடியது தான். நீங்கள் அதனை பேணி பாதுகாத்துக் கொள்பவர்கள் இல்லை. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அழியக்கூடியது தான். அழியக்கூடிய வாழ்க்கையை நான் சத்தியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். பாதை மாறிவிட்டது, நேர் எதிராக திசை திரும்பிவிட்டது. இனி எனக்கு நன்மைகளை பார்த்தால் அது தீமை என்று ஏற்றுக்கொள்வேன், தீமைகளை பார்த்தால் நன்மை என்று நான் அமைத்துக் கொள்வேன். நன்மையான பாதையில் போய்கொண்டிருக்கும் பொழுது போரடிக்கிறது என்று கூறுவேன். அதாவது என்னுடைய சத்தியத்திற்கும் என்னுடைய உண்மையை நான் அறிவதற்கு, அந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கும் இடையே நிகழக்கூடிய அவ்வளவு நன்மைகளையும் அந்த சூழ்நிலை வாழும் பொழுது இன்னும் அதிகரித்துக் கொள்கிறவனே என்று கேட்பதை தவிர்த்து போரடிக்கிறது எது என்ன செய்யலாம், என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும். இந்த எண்ணத்தை நான் வீணடிக்க ஆரம்பிக்கின்றேன். பொழுதுபோக்குகளிலும் என்னுடைய ஆடம்பரங்களிலும் கேளிக்கைகளிலும் என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடிக்க ஆரம்பிக்கின்றேன். இறைவன் கொடுத்த அந்த நன்மையை நான் இவ்விதமாக செலவு செய்கின்றேன். உங்களுடைய கேளிக்கையில் என்ன தெரியுமா நடக்கிறது? பிறர் இழிவாக்கப்பட்டு நான் அந்த கேளிக்கையை ரசிக்கின்றேன். ஒரு சர்க்கஸுக்கு போகிறேன்னு சொன்னால் அவங்களுடைய கஷ்டங்களை பார்த்து நான் ரசிக்கிறேன். உங்களுக்கு சுகத்தை கொடுத்ததுக்கு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து நீங்கள் ரசிக்கிறீங்களா? நான் அவனை காசு தரேன் கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் மேலேயும் கீழையும் குதிக்க சொல்கிறீங்களா? அவனுக்கு அந்த சத்தியத்தை உரைக்கக்கூடிய அந்த மனப்பக்கம் இல்லை அவங்களுக்கு. உங்களுடைய நன்மைகளில் வாடும் பொழுது அவர்களும் இவ்விதமாக கேலி கூத்தாடிகளாக இருக்கக்கூடாது. அவர்களுடைய மானக்கேடாக இவ்விதமாக உட்கார்ந்து பார்ப்பவர்கள் முன்பாக ஆடிக்கொண்டும் குதித்து கொண்டும் உங்களை குஷிப்படுத்தி அதன் காரணமாக அவர்கள் வாடக்கூடிய ஈட்டக்கூடிய சில
பொருள்களை வைத்துக்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை அவர்கள் கூடாது என்று அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க மாட்டீர்களா? இன்னும் பஃபோன்களையும் சித்திரக்குள்ளர்களையும் வைத்துக்கொண்டு அவர்களை எட்டி மிதிப்பதும் தூக்கி போட்டு பந்தாடுவதையும் அவர்கள் அந்த வேதனையில் கத்தும் பொழுது நீங்கள் சிரிப்பவர்களாகவும் கைத்தட்டி மகிழ்வர்களாகவும் உங்கள் குழந்தைகளையும் அந்த பஃபோன்களை பார்த்து சிரிக்க செய்வீர்களா? அதன் காரணமாக அவர்கள் ஈட்டக்கூடிய அந்த தன்மானம் கெட்ட வாழ்க்கையை நீங்கள் ரசிக்கவும் செய்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு நன்மைக்காக வேண்டி போரடிக்கிறது என்பதற்காக வேண்டி கேளிக்கைகளில் ஆகி மற்ற மனிதர்களை இழிவுபடுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு வாழ்க்கையின்றி ஆதாயமாக ஆக்கிக்கொண்டீர்களா? நிச்சயமாக இவற்றுக்கெல்லாம் அனுபவிக்க வேண்டிய தீமைகள் உண்டு. நீங்கள் அந்த இழிவுக்கு உள்ளாக்கப்பட இருக்கின்றீர்கள். உங்களுடைய கௌரவம் குறைக்கப்பட இருக்கின்றது. உங்களுடைய தன்மானம் காற்றில் பறக்க இருக்கிறது. அவ்வளவு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றன. கொண்டாடுகின்றீர்கள் உங்களுடைய அந்த சுகமான சூழ்நிலையை. கொண்டாடுவது என்பது நான் இவ்வளவு உயர்வாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய அறிவை கொண்டும் என்னுடைய சாமர்த்தியத்தை கொண்டும் என்னுடைய சாதகத்தை கொண்டும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், கொண்டாடுகின்றேன், பலரும் என்னை புகழ வேண்டும் என்று. அங்கும் சத்தியத்தை அறிய தவறினீர்கள். நீங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் அது விளையவில்லை உண்மையாக. அதற்கு முன்பாக நீங்கள் கொண்டாடுவது என்பது அந்த உண்மையான வாழ்க்கையை சொற்ப சுகமாக ஆக்கி அது உங்களை விட்டு நீங்கிவிடும். அது நிலைத்திருக்க வேண்டுமென்றால் இந்த நன்மைகளில் உங்களுடைய உள்ளங்கள் அமைதியாக இருக்கின்றது என்று இருக்கும் பொழுது கேளிக்கைகளிலும் கொண்டாட்டங்களிலும் கூத்துக்களிலும் செலவு செய்வதை விட்டு என் இறைவனே உண்மையான வாழ்க்கையில் என்னை வாழ வைக்க வேண்டி நன்மையான இந்த என்னுடைய மனநிலையை அதிகரிப்பாயாக இறைவனே, இன்னும் சத்தியங்களை எனக்கு நீ விளக்குவாயாக இறைவனே என்று இறைவன் பக்கம் திரும்புங்கள். எண்ணத்தை தூய்மையாக்குங்கள். எண்ணங்களிலிருந்து ஒரே எண்ணம், எனக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தின் மீது நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு போதுமானவனாக இருப்பான். அந்த இறை சக்தியின் பக்கம் நான் இப்பொழுது திரும்புகின்றேன். யார் எனக்கு இறைவன் இருக்கின்றான் என்று எனக்கு பணித்தானோ, என்று இறைவன் இருக்கின்றான் என்ற அந்த சத்தியத்தை எனக்கு அறிவித்தானோ, அவனுக்கு மட்டுமே அடிபணிய வேண்டும் என்று என்னை பணித்தானோ, அவனுக்கு நான் இப்பொழுது செவிசாய்க்கின்றேன். அவன் கூறக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் செவிசாய்க்கின்றேன். நன்மையாக உங்களுடைய இருதயத்திற்குரிய ஒவ்வொன்றும் அவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றான் என்பதை அறிய வேண்டும். சத்தியம். கெட்ட எண்ணங்களாக இருக்கும் பொழுது கெட்ட சக்திகள் சூழ்ந்து கொண்டன என்பதை அறியுங்கள். இதுவும் சத்தியம். அந்த நிலையில் நான் என் மானக்கேடாகவே சில எண்ணங்களை கொண்டிருக்கின்றேன், மன இச்சைகளாகவும் சில எண்ணங்களை கொண்டிருக்கின்றேன். என் மனதிற்கு கேடாக நாளைக்கு இது விளையும் பொழுது நான் பரிதாபத்திற்குரிய நிலை அடைவேன். மானக்கேடான சூழ்நிலைகளிலிருந்தும் மன இச்சைகளிலிருந்தும் என் இறைவனை என்னை பாதுகாப்பாயாக. சாதாரணமாக ஒரு எண்ணம் தான் இறைவன் எப்படி பாதுகாக்கின்றான் என்பதை பாருங்கள். சற்று முன்பு இருந்த மன இச்சைகளும் மானக்கேடுகளும் இது வேண்டாம் இறைவனே என்று எனக்குள் நான் எண்ணும் பொழுது அந்த சூழ்நிலை மாறுவதையும், அது இனியும் அந்த மனம் அதன் பக்கம் போகாமல் தடைப்படுத்தப்பட்டு இன்னும் சிறப்பான வாழ்க்கையின் மீது நான் அமைக்கப்படுவதையும் கவனியுங்கள். அவ்விதமாக அமையும் பொழுது ஸ்பரிசங்களால், உடல் ஸ்பரிசங்களால் நான் அடையக்கூடிய நன்மைகளுக்கு, அந்த சுகங்களுக்கு முன்பாகவே நான் இந்த நன்மைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையிலேயே அந்த வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிப்பேன். இது விசேஷமான வாழ்க்கை. என் மனம் அமைதியோடு இருக்கும் பொழுது அந்த நன்மையிலேயே நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். பொருளடிப்படையில் பார்த்த பிறகுதான் அந்த வாழ்க்கையை நான் நம்புவேன் என்பது ஒன்றிரண்டு உதாரணங்கள் வாழ்க்கையில் போதும். ஒவ்வொரு முறையும் நான் சுகத்தை அனுபவிக்க வேண்டும், பொருளடிப்படை என்று விரும்ப வேண்டாம். இவர்கள் நிச்சயமாக சுகத்தை அனுபவித்து நம்பிக்கை கொள்பவர்களை விட மேலானவர்கள். இன்னும் அவர்களுக்கு அவர்களுடைய சத்தியங்கள் விளக்கப்படும். இன்னும் அவர்களுடைய வாழ்க்கை உயர்வாக்கப்படும். உண்மையாளர்களாக நீங்கள் வாடுங்கள். நன்மையானவர்களாக நீங்கள் விளங்குங்கள். சத்தியவன்களாக நீங்கள் உயருங்கள். உயர்வான அந்த சத்தியவனிடம் சத்தியத்தை கொண்டு மனதில் இறக்கப்படும் நன்மைகளுக்கெல்லாம் அப்பொழுதே நான் விருப்பம் கொண்டேன். இது எனக்காக எங்கே இருக்கின்றது. உண்மையை பார்த்த பிறகு நம்பிக்கை கொள்வது நான் அதன் அளவில் முயற்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். அதில் பல பாதகங்களுக்கும் பல சூழ்நிலைகள் இன்னல்களுக்கும் நான் ஆளாகிவிடுவேன். இந்த அகிலங்கள் உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் காற்றை படைக்கவில்லை, காற்று உங்களை வந்து அடைந்திருக்கின்றது. நீங்கள் தண்ணீரை படைக்கவில்லை, உணவை படைக்கவில்லை, உங்களுடைய சுகங்களை நீங்கள் படைக்கவில்லை, அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்று முயற்சி என்ன இருக்கிறது? அந்த முயற்சிகள் அவ்வளவிலும் உங்களுடைய தீமைகள் தான் மிகைத்து அந்த நன்மைகளை நீங்கள் தீமையின் பாதையில் செலுத்துவதன் காரணமாக உங்களுக்கு நீங்களே கேடுகளை விளைவித்துக் கொண்டு நன்மைகளை நீங்கள் தீமைகளாக உங்களுடைய முயற்சிகளை கொண்டு உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். நம்பிக்கை என்ற ஒன்று சத்தியத்தின் மீது அற்றுப்போனவர்களாக பெருமையின் காரணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிற மனிதர்களுடைய துன்பங்களை பற்றி நான் கொஞ்சமும் அக்கறைப்படாதவனாகவும்
அவர்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு துன்பத்தை சத்தியத்தை கொண்டும் பரிவை கொண்டும் இரக்கத்தை கொண்டும் நல்லுபதேசத்தை கொண்டும் அவர்களுக்கு மனதிற்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நாம் மேற்கொள்ளாமலும், இன்னும் யார் துன்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துரைக்காமலும், இன்னும் யார் நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ சுகமாக அவர்கள் மீது பொறாமைப்பட்டும் இவர்கள் வாழ்கின்றார்களே என்று நன்மையை செய்வதை தவறு நிகழ்வதும் தீமையை செய்வதில் எந்த குறையும் வைக்காமலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதன் பலன்கள் தான் என்னை இப்பொழுது வாட்டிக் கொண்டிருக்கின்றன. பிறர் மீது இறக்கப்படுங்கள், எதுவுமே செய்ய வேண்டாம், இறக்கப்படுங்கள். அவர்களுக்காக வேண்டி ஒரு வார்த்தை இறைவனை அவருடைய பாவங்களை மன்னித்து நேரில் செலுத்துவாயாக. ஒரு வார்த்தை தான் கண்களில் படும் பொழுது இந்த ஒன்று போதும், உங்களுடைய பொறாமைகள் எல்லாம் நீக்கிவிடும். பொறாமை தீ, பொறாமை கனல், பொறாமையில் வெந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மனம் இவற்றுக்கு குளிர்ச்சியையும் அழகையும் இன்னும் அறியக்கூடிய திறனையும், நன்மையில் வாடும் பொழுது இறைவனுக்கு நன்றியோடு இன்னும் நன்மைகள் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அந்த அறியும் திறனோடு கலந்திருக்கக்கூடிய சத்தியத்தை இன்னும் அதிகமாக நான் இறைவனிடமிருந்து கிடைக்கப் பெறுவதும் அதில் நான் நிரந்தரமாக வாழ்வதும் ஒன்றுக்கு மேல் ஒன்று நன்மைகள் பெருகிக் கொண்டிருக்க வேண்டும். எண்ணத்தின் மீது சத்தியமாக எண்ணங்களை எண்ணமாக ஆக்குங்கள். ஒருவனிடமிருந்து விளையக்கூடியதுதான் இவ்வளவு நன்மைகளும். அந்த ஒருவன் படைத்தது தான் இந்த அகிலங்களும். இன்னமும் உங்களுக்காக படைப்பான், இதைவிட பிரமாண்டமாக படைப்பான். நான் என் மனதை படைக்கவில்லை, நான் இந்த வானத்தை படைக்கவில்லை, பூமியை படைக்கவில்லை, நானே என்னை படைத்துக் கொள்ளவில்லை. அப்படி என்றால் இவ்வளவையும் படைத்து அமைத்து என்னையும் படைக்க வைத்து என்னையும் உருவாக்கி அதில் எனக்கான தேவைகளையும் எனக்கு முற்கூட்டியே அவற்றை எனக்காக நிர்மாணித்து பின்னர் என்னை அவற்றின் பால் அழைத்து சென்று அவற்றுடைய நன்மைகளையும் அவற்றுடைய ருசியையும் என்னை சுவைக்கச் செய்தானே, அந்த இறைவனுக்கு எல்லா புகழும் என்று இன்று அவனிடம் திரும்புங்கள். எண்ணம் என்ற ஒன்று உங்களுக்காக இப்பொழுது அறிவிக்கப்படுகின்றது. சிந்தனையுடைய மாபெரும் உச்சகட்டம் ஒரே இறைவன். மாபெரும் சக்தி எனக்காக என்னுடைய வானங்களையும் பூமியையும் இவற்றுக்கு இடைப்பட்ட ஒவ்வொன்றையும் படைத்து அதில் எனக்கு வாழ்வாதாரங்களை நிரப்பமாக்கி என்னுடைய தேவைகளை அவ்வப்பொழுது பூர்த்தி செய்து எனக்கு நன்மையையும் சுகத்தையும் என் மனதிற்கு இறைவன் அழகான ஒரு அமைப்பாக அமைத்து கொண்டிருக்கும் பொழுது நான் இறைவனுக்கு நன்றியுடனாக இன்னும் மேலான நன்மைகளை நீ எனக்கு அருள்வாயாக இறைவனே, இன்னும் சிறப்பான நன்மைகளை நீ வாழ வைப்பாக இறைவனே. நன்மையை அனுபவிக்கும் பொழுது இந்த பிரார்த்தனையை நாம் மேற்கொள்வதில்லை, இந்த சத்தியத்தை நாம் நினைவு கூறுவதில்லை. சுகமாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இது நான் அமைக்காத ஒரு மனம் என்ற படைப்பு, நான் பார்க்க முடியாத மனம் என்ற படைப்பு. அந்த படைப்பில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சுகத்தோடு. இது மட்டும்தான் சத்தியம். மனம் அலைக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, பலவிதமான துன்பச் சூழ்நிலை சூழ்கின்றன. நான் இதனை மறக்க வேண்டும், சூழ்நிலைகள் நான் மறக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது என் மனம் சற்று அயர வேண்டும், தூங்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். இந்த பிரச்சனைகளை பற்றி நான் கவலைப்பட முடியாது, கவலைப்பட தேவையில்லை, கொஞ்சம் தூக்கம் கிடைத்தால் போதும். இந்த மனதினுடைய அமைதிக்கு, நிதர்சனமான அமைதிக்கு நான் திரும்புகின்றேன். அது உண்மை. நீங்கள் உங்களுடைய மனதில் வாழ்கின்றீர்கள். உங்களை சுற்றியுள்ள பொருள்களிலோ மனிதர்களை கொண்டோ நீங்கள் வாழவில்லை. அவர்களை பற்றி அச்சமும் தேவையில்லை, அவர்களை பற்றிய கவலையும் தேவையில்லை, நிகழக்கூடிய சம்பவங்களை பற்றி பயமும் தேவையில்லை. நீங்கள் வருந்தக்கூடாது. உங்களுடைய சத்தியம் உண்மை என்பது உங்களுக்கு இன்று விளக்கப்படுகின்றது. அந்த சத்தியத்தின் மீது நீங்கள் வாழ வேண்டும். என் இறைவன் என்னை படைத்தான், வாழ வைப்பான். என்னை படைத்தான் என்பது என் மனதில் படைத்தான். நான் என்பது என் மனம்தான். அதில் உங்களுடைய சுகம் இருக்கின்றது. அந்த சுகத்திற்கு இணையாக உங்களுடைய உடல் சுகத்தை கொண்டு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை ஒருபோதும் இல்லை. ஆனால் நான் பெரிதும் அந்த உடல் சுகத்தை மட்டும்தான் எண்ணி வாழ்கின்றேன். இதன் காரணமாக நான் தரைமட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உயர்வான அந்த மனதை படைத்த அந்த எண்ணத்துடன் இல்லை. நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் என்பது உண்மையானால் அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய இறைவனுக்காக வேண்டி. இப்பொழுது நான் தெளிவான வாக்குறுதியின் மீது அமைய இருக்கின்றேன். என் அனைத்து தேவைகளுக்கும் என் இறைவனை தவிர இறைவன் இல்லை. என் தேவைகளை, அதாவது என் இறையை எனக்காக அறிவிப்பவன் என் இறைவன் தான். அந்த இறையை என் மனதிற்கு அறிவிப்பவனும் அவன்தான். அதை அரூபமான ஒரு சுகமாக அமைத்தவனும் அவன்தான். அதிலிருந்து விளையக்கூடிய விளைச்சல்கள்
நீங்கள் நீங்கள் அனுமானிக்க முடியாதவை. அவற்றையும் உங்களுக்காக சித்தப்படுத்தியவனும் அவன்தான். என் இறைவனே, நீ எதில் எனக்கு ஒரு சுகத்தை அமைத்தாயோ அந்த சுகத்தின் மீது நான் வாழ விரும்புகின்றேன். அந்த சுகத்தை நான் இனம் காண முடியாது. எனவே அதனை உருவமாக நான் என்னுடைய மனதில் அமைக்கும் பொழுது சத்தியத்தை நான் அங்கு தவறிவிடுகின்றேன். உங்களுக்காக படைப்பவன் அவன்தான். உங்களுக்காக மாபெரும் பிரம்மாண்டமான இந்த அகிலத்தை அவன் படைத்தான். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இந்த அகிலங்களில் வாழ வேண்டுமே தவிர உங்களுடைய கூடாரங்களிலோ உங்களுடைய குடிசைகளிலோ அதை நீங்கள் கட்டுவதன் காரணமாக அதில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் திருப்தி அடைந்தேன், என் வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடைந்துவிட்டேன் என்று கூறாதீர்கள். இறைவன் உங்களுடைய அகிலங்களில் வாழ வைத்தான். நீங்கள் குடிசைகளை கட்டிக்கொண்டு, அரண்மனை எனும் குடிசைகளையும் கட்டிக்கொண்டு அதில் பெருமை கொண்டவர்களாக நான் என் வாழ்க்கையினுடைய அந்தஸ்தை அடைந்து விட்டேன், என் வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நான் சாதித்து விட்டேன் என்று கூறக்கூடிய இந்த இடிநிலையை விட்டும் நாம் விலகுவோம். உங்களுடைய சத்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் வாடும் பொழுது எந்த மாதிரியான உலகத்தில் நீங்கள் வாழ்வீர்கள் என்பது தெரியாது. ஆனால் மாபெரும் சக்தி உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கும். அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். நம்புங்கள். இன்று வேறு உங்களுக்கு பாதை கிடையாது. உங்களுடைய தரித்திரம் பிடித்த உலகத்தினுடைய எண்ணி பார்த்துவிடக்கூடிய சில காசுகளுக்கு ஆக்கிக் கொள்ளாதீர்கள். பொருளையும் பணத்தையும் நம்பி நான் வாடும் பொழுது நான் என்னுடைய தீமையின் விளைச்சல்களில் நிச்சயமாக சரிந்து விட்டேன். கெட்ட வாழ்க்கையின் மீது இந்த மனிதர்களை பார்த்து அவர்களை நம்பி அவர்களுடைய போக்குகளை நான் ஏற்றுக்கொண்டு வாழ்வதன் காரணமாக ஷைத்தானுடைய கேடுகளுக்கு நான் ஆளாகிவிட்டேன். பொருள்களை நம்ப ஆரம்பித்து விட்டேன். மனதை மறந்தேன். மனதை மறந்ததன் காரணமாக மனதில் இருக்கக்கூடிய இலக்கணம் சென்று விட்டது. மனதில் இருக்கக்கூடிய பொறுமையும் நீங்கிவிட்டது. மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் நீங்கிவிட்டது. மனதில் இருக்கக்கூடிய ஆற்றாமை பெருகுகின்றது, அவநம்பிக்கை பெருகுகின்றது, பொறாமை பெருகுகின்றது, பெருமையும் தலை தூக்குகின்றது. பொருளை பார்த்துவிட்டு தான் பொருளை நான் அடைந்துவிட்டேன் என்பதன் காரணமாகத்தான் சத்தியம் நீக்கப்பட்டுவிட்டது. இனி பொய்யை கொண்டு தான் வாழ முடியுமே தவிர உண்மையை கொண்டு வாழ முடியாது. மனதில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்று பேசுவேன். உள்ளத்தில் உள்ளபடி வாழ வேண்டுமா, அல்லது மனதில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் வேறு விதமாக பொய்யாக நீங்கள் வாழ்வீர்களா? இதில் வாழ்க்கை இருக்கிறது என்றும் நீங்கள் நம்புவீர்கள். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க, பரவாயில்லை, தப்பில்லை. நல்ல காரியம் தானே செய்யுங்க. கெட்டதில் நல்லது விளையுமா? அசத்தியத்தில் சத்தியம் கலக்குமா? தெரிந்திருக்கின்றீர்கள். இருந்தாலும் இந்த அலங்காரமான பேச்சுக்களில் மனம் கொண்டவர்களாக என் மனதை நான் ஏற்கனவே சாகடித்துவிட்டதன் காரணமாக மனம் அங்கு இல்லை, அங்கு பொருளாக மாறிவிட்டது. எனவே நான் இனி எது சத்தியமோ அதனை நான் உதாசீனப்படுத்துவேன், இலக்காரமாக பார்ப்பேன். சத்தியம் என்பது இறைவன். இந்த காலத்திலெல்லாம் கடவுளை நம்பலாமா? நீங்கள் நம்மெல்லாம் எவ்வளோ படித்தவர்கள், பொருள் அடிப்படையில் நாம் பேரறிவாளர்கள். இந்த அறிவை கொண்டு நாம் வாழ வேண்டுமே தவிர இந்த காலத்தில் நீங்கள் 21ஆம் நூற்றாண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் இறைவனை எல்லாம் பேசலாமா? அவனை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளலாமா என்ற அந்த பேச்சுக்களை நாம் சுற்றி வர கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த மனிதர்களை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய அகக்கண்ணை கொண்டு புறக்கண்களால் பாருங்கள். அகக்கண் மூடிய நிலையில் புறக்கண்களை கொண்டு பார்க்க வேண்டாம். பார்ப்பவர்கள் அவ்வளோ பேரும் வயதாகி கொண்டிருக்கின்றார்கள். சின்ன குழந்தைகள் வளர்ந்து வயதாகி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொருவரும் இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொன்றும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இங்கு வாழ வேண்டும் என்றிருக்கிறது. இந்த மனதில் மட்டும்தான் வாழ வேண்டும் என்றிருக்கின்றது. மற்றவை அனைத்தும் அழிந்து கொண்டிருக்கின்றன. ஏற்றத்தாழ்வுகளோடு அடங்கி கொண்டிருக்கின்றன. ஆனால் இங்கோ ஏற்றத்தாழ்வுகள் கூடாது. சீரான வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும். சீரான வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும். என்னுடைய வாழ்க்கை முழுமையிலும் சீரான மனநிலையை கொண்டு நான் வாழ வேண்டும். எதிரும் புதிருமான மனநிலையை கொண்டு வாழக்கூடாது. எனக்கு எதிராகவே நான் என்னுடைய மனநிலையை கொண்டிருக்கின்றேன். எது நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றதோ அது நடக்காது என்று என் மனதில் கொண்டு அதில் நான் துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் எந்த துன்பத்தில் வாழ்கின்றீர்களோ அது நிகழ வேண்டியதுதான், நிகழ்ந்து கொண்டும் இருக்கின்றது. அது உங்களுக்கு நிகழ்வதற்கு முன்பாகவே நீங்கள் திருந்துங்கள். நன்மையின் பக்கம் விளையுங்கள். தீமையின் பக்கம் சாய்ந்தது போதும். விரும்புங்கள். உங்களுடைய உள்ளத்தில் எதனை இறைவன் சத்தியமாக அறிவிக்கின்றனோ அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள், விரும்புங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்காக எங்கே இருக்கின்றது. நீங்கள் அதனில் முயற்சிப்பது உண்மையானால் அந்த இறைவனுடைய அருவமான ஒரு
சத்தியத்தை நீங்கள் உருவமுள்ள ஒரு விஷயமாக ஏற்கனவே அமைத்து விட்டீர்கள். உங்களுடைய அறிவுக்கு எட்டியபடி உங்களுடைய அறிவெல்லாம் நேற்றைய பொருள்கள் தான், நேற்றைய நிகழ்வுகள் தான், கஷ்டங்களும் வேதனைகளும் நிரம்பியது தான். சில படிப்பினைகளை கொண்டு உங்களை நீங்கள் திருத்தி கொண்டது தான் போதாது. இனியும் நீங்கள் பொருள் வாழக்கூடாது. நன்மையை விரும்புங்கள், அது பொருள் இல்லை. தீமையை விரும்புங்கள், நிச்சயமாக அது பொருள் தான். உங்களை நான் நம்பினால் ஒரு பொருளை நம்புகின்றேன், எனக்கு தீமைதான். உங்களை நான் நம்பவில்லை, என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சக்தியை நான் நம்புகின்றேன், நிச்சயமாக நன்மைகள் விளையும். உங்களை நம்பும் பொழுது நீங்கள் எனக்கு செய்வீர்களா செய்ய மாட்டீர்களா என்று உங்களை சந்தேகம் கொண்டு பார்ப்பேன். நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீர்களானால் சந்தேகம் கொள்வது எனக்கு கேடாகும். நீங்கள் எப்பொழுது செய்வீர்கள் என்று உங்களை நான் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஒவ்வொருவரும் குறைபட்டவர்கள், ஒவ்வொருவரும் தேவையுடையவர்கள், ஒவ்வொருவருக்கும் ஆற்றாமைகள் இருக்கின்றன. அவர்கள் உங்களுக்கு நான் உதவி செய்கின்றேன் என்று சொன்னதெல்லாம் வீண் பகட்டான வார்த்தை, பொய்யான வார்த்தை என்பதை அறிவதற்கு உங்களுக்கு ஏன் தயக்கம்? அதில் என்ன உங்களுக்கு தடை இருக்கிறது? மனம் என்று ஒன்று இருந்தால் எந்த ஒரு மனிதனையும் நம்ப முடியாது. அவரவர் தேவைப்பட்டவர்கள் தான். கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் தேவைப்பட்டவர்கள் தான். அவர்களுடைய மனம் கஞ்சத்தனத்திற்கு உள்ளாக்கப்பட்டது தான். பொருளை நம்பும் வரையில் காணாகிவிடுமோ செலவாகிவிடுமோ என்று பயந்து அதன் காரணமாக கஞ்சத்தனத்தை மேற்கொள்பவர்கள் தான். எவ்வளவு இருந்தாலும் பிச்சைக்காரத்தனத்தை அவர்கள் மேற்கொள்பவர்கள் தான். நீங்களோ பொருள்களை விரும்புகின்றீர்கள், அவர்களோ பொருள்களை பற்றி அவர்களுடைய எண்ணம் நாம் சேமித்து வைத்து வாழ வேண்டும், இதை செலவு செய்திடக்கூடாது என்பது. நீங்களோ அவர்களிடமிருந்து நன்மைகளை எதிர்பார்த்த வண்ணம் அவர்களிடமிருந்து சில பொருள்களை விரும்புகின்றீர்கள். நிச்சயமாக மனிதர்கள் பொருள்களை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஒருபோதும். உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், அந்த எண்ணத்தின் பக்கம் நீங்கள் உங்களுடைய விளைச்சல்களை விரும்புங்கள். இப்பொழுதும் நீங்கள் நன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். நாளைய வாழ்க்கையில் இப்படி ஆகிவிடுமோ என்ற உங்களுடைய அநியாயமான பயத்தின் காரணமாக மனிதர்களின் பக்கம் விரைந்து சென்று அவர்களிடமிருந்து சில நன்மைகளையும் உதவிகளையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றீர்கள். அவர்களிடமிருந்து பெறக்கூடிய உதவியின் காரணமாக உங்களுக்கு வாழ்க்கையில் பாதுகாப்பு உண்டும் என்று எண்ணுகின்றீர்கள். பாதுகாப்பும் உதவியும் இங்கு அமையப்பெற வேண்டும். உங்களுடைய மனதிற்கு ஒரு தெம்பை நான் கொடுக்கின்றேன். அந்த தெம்பு எப்படி? நீங்கள் பயந்து கொண்டிருக்கும் பொழுது சில பணத்தை கொடுத்து உங்களுக்கு இந்த ஒரு 3 வேளை சாப்பாட்டுக்கு வைத்து கழுவிக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோமே, இது எப்படி? எத்தனை நாளைக்கு தருவார்கள்? ஆனால் மனதில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திவிட்டால் அது பல மாதங்களுக்கு கூட தங்கும். அந்த நம்பிக்கையின் காரணமாக விளைச்சல்களும் பெருகும், நம்பிக்கையும் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் திரும்பவும் பலவீனம் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படாது. உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் வறுமை என்ற சூழ்நிலை ஏற்படாது. பரிதவிக்கக்கூடிய அந்த தரித்திரம் உங்களை தீண்டாது. எண்ணத்தின் மீது சத்தியமாக சத்தியத்தை நம்புங்கள். உண்மையின் விளைச்சல்களை நீங்கள் அடைய இருக்கின்றீர்கள் என்பதற்கு உங்களுடைய இந்த சத்தியத்தை நம்பியதற்கும் அது விளைவதற்கும் உண்மையில் நான் வாழ்வதற்கும் இடையே அத்தாட்சிகள். உங்களுடைய மனதினுடைய அழகும் சுகமும் உங்களுடைய மனதினுடைய அமைதியும் நிதர்சனமும் நிச்சயமாக அந்த நிலையின் போது என் மனதினுடைய இந்த தன்மை அதிகரிப்பாயாக என்று இறைவனே உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். உண்மையாளர்களாகிய இந்த உண்மை நாளைக்கு உங்களுக்காக விசாரிக்கப்படும். உண்மையை கூறினார்கள் தானே, அந்த உண்மையாளர்களின் உண்மை பற்றி விசாரிக்கப்படும். நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா மறுத்தீர்களா என்று. இவ்வளவு உண்மையையும் சத்தியத்தையும் சரிதான் என்று உங்களுடைய மனம் ஏற்றுக்கொண்ட பிறகு அதனை நீங்கள் உங்களுடைய முதுகுக்கு பின்னால் வீசிவிட்டீர்களா? அதனை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? அதனை நீங்கள் உதாசீனமும் படுத்தீர்களா? அதனை நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கைக்குரிய ஒரு திருப்பு முனையாகவும் அழகான வாழ்க்கையினுடைய முன்னுதாரணமாகவும் எடுத்துக்கொள்ளவே இல்லையா? பெருமை கொண்ட மனிதர்களாக நீங்கள் அவற்றை விட்டு விலகி அலட்சியப்படுத்தினீர்களா என்றெல்லாம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அந்த நாள் எப்பொழுதென்றால் இதையெல்லாம் கடந்து உதாசீனப்படுத்தி அலட்சியப்படுத்தி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நாம் நம்முடைய முயற்சி தான் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையிலேயே, சத்தியம்தான் என்று உணர்ந்து கொண்டிருக்கும் நிலையிலேயே அவற்றை நாம் நம்முடைய முதுகுக்கு பின்னால் விட்டுவிட்டோம். இப்பொழுது எதனை நான் தொலைத்தேனோ அதில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சுகத்தையும் தொலைத்தேன், நம்பிக்கையும் தொலைத்தேன், நன்மை வேண்டும் என்ற அந்த எண்ணத்தையும் தொலைத்தேன். நமக்காக அது விவரிக்கப்படும் பொழுது அதை அலட்சியமும் படுத்தினேன். இன்று இவையெல்லாம் இல்லாத ஒரு பாதகமான சூழ்நிலை. நம்பிக்கையை நான் இழந்து விட்டேன். இதை போன்ற ஒரு கேடு என்னை சூழ்ந்து கொண்டது. இதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை.
எதிர்பாராத இந்த கேடுகளிலிருந்து நான் விடுபட வேண்டி எந்த வழியும் எனக்கு காணவில்லை, எவரும் எனக்கு உதவவும் இல்லை, எந்த பாதுகாப்பும் மற்றவனாக நான் அமைந்து விட்டேனே என்று துன்பப்படக்கூடிய அந்த நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். உண்மையாளர்கள் உண்மையைத்தான் கூறினார்கள், அவற்றை நீங்கள் நிராகரித்தீர்களா? ஆம். எனவே வேதனையினுடைய ஆரம்பம் இனியும் அதிகரிக்கும். நம்பிக்கை கொள்ள வழியில்லை. அனுபவியுங்கள் என்று கூறப்படும். இது சித்தம் செய்யப்பட்டு விட்டது, இவங்களுக்காக இது வரையறுக்கப்பட்டு விட்டது, விதியாக்கப்பட்டு விட்டது. அந்த விதியை நீங்கள் வாட வேண்டியிருக்கும். உண்மையாளர்களாகிய அவர்கள் உங்களுக்கு கூறிய சத்திய வார்த்தைகளை நீங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். நிராகரிப்பவர்களாகிவிட வேண்டாம். எப்படி ஏற்றுக்கொள்வது? என் இறைவனே, நான் எவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டேனோ அதனை எனக்கு நிலைப்படுத்தி விடுவாயாக இறைவனே. நான் மறந்துவிட்ட போதிலும் நீ மறவாதவன், உன்னிடமே பொறுப்பேற்படுத்துகின்றேன். சொன்னதை அனைத்தையும் நீங்கள் மீண்டும் நினைவு கூற வேண்டிய அவசியமில்லை, எண்ணத்தில் கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை. எதையெல்லாம் சத்தியம்தான் என்று ஏற்றுக்கொண்டேனோ அவற்றை உன்னிடமே பொறுப்பேற்படுத்துகின்றேன். எனக்காக நீ பொறுப்பேற்றுக்கொள். நான் தவறினாலும் நீ என்னை வழிநடத்துவதை மறந்துவிடாத இறைவனே என்று இப்பொழுது நான் சொல்லக்கூடியதும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏற்றுக்கொண்டேன் என் இறைவனே என்று ஒரு வார்த்தை போதும். இனி உங்களுடைய கவனம் ஒன்றே ஒன்றின் மீது நிலைத்திருக்கட்டும். நான் என் மனதில் சுகமாக நான் அந்த ஒரு சூழ்நிலையை கொண்டிருக்கும் பொழுது போரடிக்கிறதே என்ற ஷைத்தானுடைய வார்த்தை வர வேண்டாம். அந்த நேரத்தில் இந்த சுகத்தை எனக்கு அதிகரிப்பாயாக இறைவனே என்று கேளுங்கள். அந்த நேரம் உங்களுடைய சத்தியம் அதனுடைய பாதை மேலோங்கும். இன்னும் நிறைய இறைவனிடமிருந்துள்ள சத்திய வாக்குகள் இறங்கும். சிந்தனையினுடைய ஆற்றல் பெருகும். அதை நம்பிக்கை கொள்ளக்கூடிய திராணியம் இருக்கும். உங்களுடைய மனதில் கவலையோ பயமோ சூடாது. ஏகப்பட்ட கவலைகளும் பயம் இருந்தன. இந்த ஒரு வார்த்தையில் அந்த கவலையெல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. தொடரக்கூடிய இந்த நல்வாழ்க்கையில் எந்த மனநிலை கொண்டு வாழ்கின்றீர்களோ அதனுடைய விளைச்சல்களில் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இனியும் வாழ்வீர்கள். எனவே இறைவனுடைய மாபெரும் இந்த சத்தியத்தின் மீது நீங்கள் உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளும் விதமாக, என் இறைவனே, சத்திய வாக்குகளாக எவற்றையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டேனோ அந்த உண்மையின் மீது வாழ வைப்பாயாக இறைவனே. இன்னும் அதிகரிப்பாயாக. எனக்காக நீ பொறுப்பேற்றுக்கொள். எந்த கவலையும் பயமும் இல்லாத வாழ்க்கையில் நீங்கள் வாழ வைப்பாயாக இறைவனே என்ற அந்த உங்களுடைய பிரார்த்தனையின் மீது இன்று நீங்கள் நினைத்து விட்டீர்கள். நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்களுடைய மனதிற்கு ஏற்றுக்கொண்டேன் இறைவனை, பொறுப்பேற்றுக்கொள். நான் மறந்துவிட்ட போதிலும் என்னை கைவிட்டு விடாதே. முடிந்தது. நிச்சயமாக இது இறைவன் பொறுப்பில் உள்ளது. நீங்கள் மற்ற மனிதர்களை பார்க்கும்பொழுது அவர்கள் மீது கருணையும் இரக்கமும் பரிவும் கொண்டவர்களாக இருந்தால் போதுமானது. அவர்களுக்கு எதிராக பொறாமை கொள்ள வேண்டாம். பாவம் அவர்களுக்கும் பாவம், உங்களுக்கும் பாவம். கொஞ்சம் இரக்க குணத்தை மேற்கொண்டால் போதுமானது. அத்தியாயம் 33 8வது வசனம். எனவே உண்மையாளர்களாகிய அவர்களின் உண்மையை பற்றி அந்த நாளில் அல்லாஹ் உங்களை கேட்பான், ஏன் புறக்கணித்தீர்கள் என்று. நிராகரித்துவிட்ட அந்த நிராகரிப்பின் மீது நீங்கள் அதன் விளைச்சல்களில் கேடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவன் கூறுகின்றான், நோவினை தரும் வேதனையை நிச்சயமாக உங்களுக்கு சித்தம் செய்துவிட்டான், நீங்கள் அனுபவிங்கள் என்று. கைவிடப்படக்கூடிய அந்த நாள் சமீபமாக இருக்கிறதா தூரமாக இருக்கிறதா என்பது தெரியாது. மனதில் எவ்வளவு துக்கமும் கவலையும் இருக்கின்றதோ சமீபித்து விட்டது என்ற அர்த்தம். மனதில் எவ்வளவு அமைதி இருக்கின்றதோ அது நம்மை விட்டும் வெகு தொலைவிலாக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். இப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக எவ்வளவு சமீபத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய துக்க நாள் அது நீக்கப்பட்டு விட்டது. ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்ற அந்த ஒரு வார்த்தையில். எனவே இறைவனை பற்றி நீங்கள் பலவிதமான எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டாம், திருப்தி அடையுங்கள். நிச்சயமாக இறைவனை நீங்கள் பொருந்திக் கொண்டவர்கள், வெகு சீக்கிரம் அவனும் உங்களை பொருந்திக் கொள்வான். சொர்க்க வாழ்க்கையில் எங்கும் நாம் கைப்பற்றப்படும் அந்த நாளிலும் நமக்கு சமாதானம் என்ற அந்த வாக்குகளோடு நாம் கைப்பற்றப்படுவோம். இறைவன் நம்மை பாதுகாக்க போதுமானவன்.